सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீகுருभ्यो நமः. இன்னைக்கு 19வது ஸ்லோகம் சார்தூல விக்கிரீடத்துல இருக்கு. ராமோ வாச்யதி விப்ரியோதி சலித ஸ்ரீஸ்தன்வி நீச்சம் வபுஹு பிப்ரத் கானனசீம்னி ராக்ஷசச்சயாயத்தஸ்வயம் வேத்சிதம் மாம் பஷ்யாதி விசக்ஷணோஸ்மி பகுதா சாபைகவீரோஸ்ம்யஹம் லப்தஸ்ரீ பிரச்சயஸ்ததாஸ்மி கிமரே சேலம் பதானா சகிருத். இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா ராமஹா வாச்சி அதிவிப்ரியः அதிசலித ஸ்ரீஹி தன்வி நீச்சம் வபுஹு பிப்ரத் கானன சீம்னி ராக்ஷசச்சயாயத்தः ஸ்வயம் வேத்சி தம் மாம் பஷ்ய அதிவிசக்ஷணः அஸ்மி பகுதா சாபைகவீரः அஸ்மி அஹம் லப்தஸ்ரீ பிரச்சயः ததா அஸ்மி கிம் அரே சேலம் பதான அசகிருத். போன ஸ்லோகத்துல 17வது ஸ்லோகத்துல ராவணன் ராமரை பத்தி இகழ்வா சொன்னான். அது வேலைக்கு ஆகல. சீதை ராவணனுடைய பேச்ச கேட்கறதா இல்லை. 18வது ஸ்லோகத்துல என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னா தன்னை பத்தி உயர்வா சொன்னா. அதையும் சீதை நிந்தனையா கொண்டு போயிட்டான். இப்போ இந்த ஸ்லோகத்துல பாதி ராமரை பத்தி தவறாகவும் தன்னை பத்தி உயர்வாகவும் சொல்லியிருக்கான். எப்படின்னு பார்க்க போறோம். இந்த ராவணன் சீதையை பார்த்து சொல்றான் தன்வின்னு சொன்னா நம் தமிழ்ல சிற்றிடையாள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடிய சப்தம் இது தன்வி. அதனுடைய சம்போதனம் விழி வேற்றுமை. ஹே தன்வி அப்படின்னு கூப்பிட்டு ராவணன் சீதை கிட்டே சொல்றான். ராமஹா வாச்சி அதி விப்ரியஹா. விப்ரியஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? விகதம் பிரியம் எஸ்ய சஹா விப்ரியஹா. அதாவது அவனுடைய சொற்கள்ல அன்பே இருக்காதான், ரொம்ப கடுமையா பேசுவாராம். அப்பேற்பட்டவன். அதுவும் எப்படி? அதி விப்ரியஹா, ரொம்ப பிரியமானது அவனோட சொற்கள் இருந்து தூரக்கு போயிடுச்சு. அப்பேற்பட்ட ராமன் எந்த விஷயத்துல? வாச்சி சொற்களிலே பேசுகையில் அன்பில்லாத சொற்களை கொண்டு மிக கடுமையாக பேசுபவன். அப்படி கிடையாது. ஆனா ராவணன் எப்பவுமே ராமர் மேல தோஷத்தை ஆரோபணம் பண்ணிதானே சொல்லுவான். அதுக்காக அப்படி சொல்ற. ராமஹா வாச்சி அதி விப்ரியஹா. ஒன்று. அடுத்தது அதிசலித ஸ்ரீஹி. சலிதன கத சென்றதான. அதுவும் அதிசலித மிகவும் தூரமாக சென்று விட்டது. எது? ஸ்ரீஹி ஐஸ்வர்யம், லக்ஷ்மிஹி. அதிசலிதா ஸ்ரீஹி யஸ்மாத் சஹ. யாரிடமிருந்து இந்த லக்ஷ்மி ஆனவள் மிக தூரக்க போயிட்டாலோ அவன். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு கேட்டா, இந்த அயோத்தியாவினுடைய ராஜா தானே ராமர். ராஜ்யஸ்ரீஹி ராஜ்யலக்ஷ்மி. அந்த ராஜ்யலக்ஷ்மியானது இப்போ ராமர் கிட்டமிருந்து இன்னொருத்தருக்கு போயிடுச்சு இல்லையா? செல்வம் இல்லாதவராக காட்டுல சுற்றின்னு இருக்க. அதை மனசை வச்சுன்னு சொல்றான். அதிசலித ஸ்ரீஹி பணம் இல்லாதவன். அது மட்டும் இல்ல, நீச்சம் வபுஹு. நீச்சம்னா இகழ்வான. அப்படின்னா ஒரு புருஷனுக்கு உண்டான, ஒரு ராஜாவுக்கு உண்டான உடல் அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால ராமர் இழைத்து இருப்பார். அத மனசை வச்சிருந்து ராவணன் சொல்றான்னு இங்க தெரிகிறது. நீச்சம் வபுஹு. வபுஹு பிப்ரத். வபுகுங்கிறது தித்தியாந்தம் பதம். அதாவது ஒரு
சாமான்யமான இகழ்வான ஒரு உடலை தரித்துண்டு, பிப்ரத் அப்படின்னா தரித்து கொண்டு, கானன சீம்னி எங்க இருக்காரு அவர் இப்போ அப்படின்னு கேட்டா, கானன சீம்னி, கானனம்னா வனம், சீமா அப்படின்னா எல்லை, சீம்னி எல்லையில், காட்டினுடைய எல்லையில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கார். யாரு? ராமர். வெறுமனே இல்லை, ராட்சச ஜயாயத்தா, அவர் இப்ப எப்படி இருக்காருன்னா, இந்த ராட்சச கூட்டங்கள் இருக்கா இல்லையா, அவருடைய கட்டுப்பாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டா, முன்னாடி நிறைய ராட்சசர்களுடைய வதம் பண்ணினார், அவர்களிடமிருந்து விரோதத்தை சம்பாதிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னார் இல்லையா. அந்த விரோதத்தை சம்பாதிச்சதுனால இப்போ என்ன ஆயிடுத்து, இவர் இப்போ காட்டுல இருக்கவே, இவரை இந்த ராட்சசர்கள் எல்லாம் ஏதாவது நினைச்சா பண்ண பண்ண முடியும். அப்போ இவருடைய இந்த ஜீவனும் இருக்கே காட்டுல, அது யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு கேட்டா, ராட்சசர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கான். இத மனசுல வச்சுட்டு ராவணன் சொல்றான், ராட்சச ஜயாயத்தா. ராட்சசன்னா தெரியும், ஜயஹான கூட்டம், ஆயத்தகான்னா அதீனஹா, அவருடைய கட்டுப்பாட்டுல இருப்பவன். இப்போ இந்த ராமர், ராமஹா ஆயத்தா, ராமன் கட்டுப்பாட்டுல இருக்கார். யாருடைய? ராட்சச ஜயாயத்தா, ராட்சச ஜெயஹான ராட்சசர்களுடைய கூட்டம், இந்த ராட்சசர்களுடைய கூட்டத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கார். இதெல்லாம் ஏன் சொல்றார் ராவன் அப்படின்னு கேட்டா, ராஜாவுக்கு இதெல்லாம் ஒரு லட்சணம் இல்லை. ராஜா அப்படிங்கிறவர் எதிரிகளுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாருன்னு சொன்னா அந்த ராஜ்யம் வீணா போயிடும். இவர்கிட்ட இப்போ ராஜ்யம் இல்லை, இருந்தாலும் இவர் ஒரு க்ஷத்ரியன், ராஜா இல்லையா. அப்போ அந்த குணங்கள் அவர்கிட்ட இருக்கணும் தானே. ராஜாவா இல்லைன்னாலும் அந்த குணங்கள் இருக்கணும். ஆனா அந்த குணங்கள் இல்லை அப்படின்னு ராவணன் சொல்றான். சொல்லிட்டு, இப்பேற்பட்டதான தம் ராமம், இந்த ராமனை ஸ்வயம் வேத்சி, ஸ்வயம் நீயே தானாகவே வேத்சி அறிவாய், சீதையே இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அவர் சொற்கள்ல ரொம்ப கடுமையா இருக்கக்கூடியவர், பணம் இல்ல ஐஸ்வர்யம் இல்லாதவர், ஒரு இகழ்வான சரீரத்தை கொண்டு காட்டுல ராட்சசர்களுடைய கட்டுப்பாடுல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொன்னேனே. இதெல்லாம் ஸ்வயம் வேட்சி, உனக்கே தெரியும் தானே, நீயே அறிவாய் அப்படின்னு முதல் 2 பாதத்துல ராமரை பத்தி இகழ்வா சொல்லியிருக்கான். அடுத்தது தன்னை பத்தி சொல்லிக்கிறான். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் அப்படி இருக்க ராமர், ஆனா அதே சமயத்துல நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா நீ? மாம் பஷ்ய, மாம் என்னை, பஷ்ய பார், அதி விசக்ஷணஹா அஸ்மி. விசக்ஷணஹான்னு சொன்னா புத்திமான், பண்டிதன் அர்த்தம். அதி விசக்ஷணஹா, நான் மகா பண்டிதனா இருக்கேன். பகுதாச்ச பகுதா சாபைக வீரஹா அஸ்மி, இருக்கிறதுலேயே மிகவும் சிறந்ததான வில்லாளியாக நான் இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு எதிரில யாரும் சண்டை போட முடியாது, போரிட முடியாது. சாப்பே தனுஷி விஷயே ஏகா அத்விதீயா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த வில் விஷயத்தில் அர்த்தம். வில் விஷயத்துல எனக்கு நிகரா இரண்டாவது ஒரு வீரன் கிடையாது. அப்படி ஒரு சாமர்த்தியத்தை நான் கொண்டிருக்கேன். சாபைக வீரஹா அஸ்மி அகம், லப்த ஸ்ரீ பிரச்சயா. அது மட்டும் இல்லை, ராமர் மாதிரி நான் ஏழையா இல்லை. லப்தா ஸ்ரீ பிரச்சயா, பிரச்சயான கூட்டம், ஏதோ என்கிட்ட கொஞ்சோண்டு காசு இருக்குன்னு இல்ல, குவியலா இருக்கு. லப்த ஸ்ரீ பிரச்சயா, அப்பேற்பட்டனா இருக்கேன். ததா அஸ்மி, அப்பேற்பட்டவனாக நான் இருக்கேன் அப்படின்னு இதுவரையில் ராவணன் தன்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயம். என்னென்னலாம் சொன்னா, மாம் பஷ்ய, என்ன பார், எப்பேற்பட்ட என்னை, விசக்ஷணஹா அஸ்மி, நான் மகா பண்டிதனா இருக்கேன், என்ன பார்த்தீங்க, அவர் மாதிரி இல்லை, நான் ராமர் மாதிரி இல்லை. பகுதா சாபைக்க வீரஹா, வில்லுல இரண்டாவது ஆளாக எனக்கு நிகரானவன் யாரும் கிடையாது, அப்பேற்பட்ட வீரனா இருக்கேன். லப்த ஸ்ரீ பிரச்சயா, நிறைய பண குவியல கொண்டவனா இருக்கேன். இப்பேற்பட்டவனாக நான் இருக்கேன் அப்படின்னு ததா அஸ்மி, அவ்வாறாக நான் இருக்கிறேன். இதுவரையில் ராவணன் தன்னை பத்தி உயர்த்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுக்கு சீதை இப்போ பதில் சொல்றா, கிம் அரே,
அரே அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரே, அரே இதெல்லாம் வந்து நீச்சமான ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்காக. அதாவது இவன் வந்து மதிக்கத் தகுந்தவன் இல்லை அப்படின்னு ஒருத்தரை நாம் நினைச்சோம்னு சொன்னா, அல்லது நம்மை விட இவன் கீழானவன்னு நினைச்சா அவனை கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு சொல் ரே, அரே இப்படி. அரே அப்படின்னு அந்த ராவணனை கூப்பிட்டு கிம் சேலம் பதான அசகிருத். பழைய காலத்துல ஏதாவது ஒரு சண்டையோ அல்லது ஏதாவது ஒரு ஒரு விஷயம் தவறா நடந்ததுன்னு சொன்னா, அதுக்கு பதிலுக்கு இவ என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னா, அந்த புடவையோ அல்லது அந்த வேஷ்டியோ நுனிய ஒரு முடிச்சு போட்டுப்பா. என்ன இப்படி சொல்லிட்டே இல்லையா? உன்னை வந்து அந்த விஷயத்தை புரிய வைக்கிற வரையில, என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரையில, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த கடைசி இந்த நுனியில வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறது வழக்கம் உண்டு. அதத்தான் சீதை சொல்றா, நீ இப்படி சொல்லிட்டு இருக்க ராமர, அவர் வந்து பிற்காலத்துல வந்து என்ன கூட்டிட்டு போவார், உன்னை வதம் பண்ணுவார். இதை நீ வந்து மறக்காதே. சேலம் வதான, சேலம்னா அந்த வஸ்திரத்தினுடைய நுனி. அத பதான முடிச்சு போட்டுக்கோ. அது ஒரு முடிச்சு இல்ல. நீ இப்ப எத்தனைலாம் பண்ணிருக்க அத்தனையும் சேர்த்து அசக்கறுத்து நிறைய முடிச்சு போட்டு வை. பின்னாடி இதுக்கு உண்டான பதில் எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு பதிலுக்கு சீத்தை சொல்றா. இது மேலோட்டமான அர்த்தம். அரே சேலம் பதான அசகத்து. இந்த மேலோட்டமான அர்த்தம் இதுக்காக எப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, நீ பேசிட்டே இருக்கே உனக்கு எல்லாத்தையும் சேர்த்து அவர் கொடுக்க போறாரு பதில். இதை நீ மறக்காத அப்படின்னு சீத்தை சொல்றா. சரி, கூடார்த்தம் இந்த சப்த சித்திரம் இருக்கு இல்லையா, சொல் அணி, அதுக்கு தேவையான அர்த்தம் சொல்றதா இருந்தா எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அரே சே லம்பதான அப்படின்னு பிரிச்சுக்க. எப்படி சே அப்படின்னா சகாரத்தை வச்சுட்டு ஒரு சப்தத்தை நம்ம பண்ணோம்னு சொன்னா, சஹா சௌ சே ராமஹ ராமோ ராமஹ இப்படியே சொல்லிட்டே போனோம்னு சொன்னா, சே ராமே. அதாவது சே அப்படிங்கிற எழுத்தினுடைய ஸ்தானத்தில் லம்பதான லகாரத்தை சேர்த்துக்கொள். நீ எங்கெங்கெல்லாம் வந்து சகாரத்தை வச்சுட்டு சொல்ல பயன்படுத்தினியோ எல்லா இடத்துலயும் லா அப்படிங்கிற எழுத்தை சேர்த்து அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த பாணினி சூத்திரங்கள்ல கூட பார்க்கலாம். அக்ஷரங்களை வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, விபக்தியை வச்சுட்டு சில அர்த்தங்களை சொல்லிக் கொடுப்பார். அச்சி, இகோ, எனச்சின்னு வரும். இகோ எனச்சிங்கிறது இந்த அச் அப்படின்னே ஒரு சப்தம். அச், அச்சோ, அச்சஹான்னு வச்சுக்கணும். அதோடைய சப்தமியில வந்தா அச்சி இப்படின்னு வரும். அதே மாதிரிதான் இங்கேயும் இவர் என்ன பண்ணிருக்கார், சகாரத்தை மாத்திரம் வச்சுட்டு ஒரு சப்தத்தை சொல்லி அதனுடைய சப்தமி விபக்தி சே அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சிருக்க. அப்ப என்ன அடுத்து, சகாரத்தினுடைய ஸ்தானத்துல லகாரத்தை வச்சுக்கணும். இது வந்து பிரதிதத்தாட்சரம்னு பேரு. நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் சாவிதாட்சரம் பிரதிதத்தாட்சரம்ல பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது வந்து பிரதிதத்தா பிரதிதத்தாட்சரம்னு பேரு. சகாரஸ்தானே லகாரஹா யோஜிதம். சரி, அப்படி சேர்த்தா பதங்கள்லாம் என்னவா மாறிடும் பாருங்க, வரிசையா பார்க்கலாம். ராமஹா வாச்சி அதி விப்ரியான்னு சொன்னான் இல்லையா, அங்க ஒரு சகாரம் இருக்கு. அதை எடுத்துட்டு அந்த இடத்துல லகாரத்தை வச்சா வால் யதி விப்ரியா அதி விப்ரியா அப்படின்னு வந்துடும். ராமஹா வால் யதி விப்ரியா அப்படின்னு ஆச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு பின்னாடி பார்க்கலாம். அப்புறம் அதி சலித ஸ்ரீஹின்னு ராவணன் சொன்னா ராமரை. இப்போ அந்த இடத்துல அதி சலித்த பதில சகாரத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல லகாரத்தை வச்சு என்ன ஆயிடும், அதி லலித ஸ்ரீஹி அப்படின்னு வந்துடும் இல்லையா. நீலம் வபுஹு பிப்ரத் கானன சீம்னி ராட்சச சயாயத்தம்னு வந்தது அப்படின்னு ராவணன் சொன்னா, அந்த சயாயத்துல சகாரத்தை எடுத்துட்டு லகாரத்தை வச்சா என்ன ஆயிடும், ராட்சச லயாயத்தஹா அப்படின்னு அர்த்தம் வந்துடும். வேத்சி தம் மா பஷ்ய இதெல்லாம் வந்து ராவணன் ராமரை பத்தி தப்பா சொன்னதான சொற்கள். இப்ப அவனை பத்தி அவன் பெருமையா சொல்லிட்டான் இல்லையா சில பதங்களால, அந்த பதங்களையும் சகாரத்தை எடுத்துட்டு லகாரத்தை வைக்கணும். வச்சா என்ன ஆயிடும், பஷ்ய அதி விசக்ஷணாஸ்மின்னு சொன்னான் இல்லையா.
அந்த அதி விசக்ஷணஹால ஒரு சகாரம் இருக்கு, அதை எடுத்தாச்சுன்னு சொன்னா அதி விலக்ஷணஹான்னு அர்த்தம் கிடைக்கும். அடுத்தது லப்த ஸ்ரீ பிரச்சயஹான்னு சொன்னான். அதுல சகாரத்தை எடுத்துட்டு லகாரத்தை வச்சா என்ன ஆயிடும்? லப்த ஸ்ரீ பிரளயஹா இப்படின்னு ஆயிடும். இப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்க்கணும். நமக்கு இந்த ஸ்லோகங்களை வரிசையா பார்த்ததுனால ஒரு சம்ஸ்காரம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். என்ன இந்த பதங்களை எடுத்துட்டா இந்த விபரீதமான அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். இப்ப எந்த மாதிரி விபரீத அர்த்தம் கிடைக்க போறதுன்னு பார்ப்போம். முதல்ல ராமஹா வால்யதி விப்ரியஹான்னு பதம் நம்ம அந்த சக்காரத்தை எடுத்துட்டு வச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? ராமஹா வாலி அதி விப்ரியா அதாவது வாலிங்கிற ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவனிடத்துல அவன் விஷயத்துல அதி விப்ரியா, ஏன்னா அவன் நிறைய தப்பு பண்ணியிருந்தான். அதனால அவனை வதம் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு இல்லையா. அப்போ என்ன ஆயிடுத்து? ராமன் தவறு செய்கின்றவர்களுடைய இடத்தில் அதி விப்ரியா அப்படின்னு அர்த்தம், பிரியமா இருக்க மாட்டார். தவறு பண்ணுபவர்கள் இடத்தில் இவர் கடுமையாக இருப்பார். இது ராஜாவிற்கு இருக்க வேண்டிய குணம் தானே. முன்னாடி வாச்சி அதிவிப்ரியகான்னு சொன்னார் ராவணன், அது தவறு. இப்போ ஆனா வாலிங்கிற பதம் இங்க உபலட்சணம்னு சொல்லலாம். அதாவது தவறு செய்பவர்கள் இடத்தில் அதுல யாராவது ஒருத்தரை குறிப்பிட்டு காண்பிக்கணுமா இல்லையா, அதுதான் வாலின்னு ஒருத்தரை குறிப்பிட்டு காமிக்கிறது. இத சம்ஸ்கிருதத்துல நம்ம உபலட்சணம்னு சொல்றோம். இந்த ஏதாவது சாப்பிடுற பதார்த்தம் இருக்கு, காக்கா கொத்திடாத பாத்துக்கோ அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது ஒரு மிருகம் சாப்பிட்டு போயிடலாம்னு அர்த்தம் இல்லை. பூனையோ அதெல்லாம் அது ஒரு உபலட்சணம்னு சொல்லுவோம். அதாவது எதையாவது ஒண்ணு சொல்லணுமே, அத காக்காவை போல இந்த பொருளை நாசம் பண்ணுகிற எது வந்தாலும் அதுல இருந்து இதை காப்பாற்றணும் அப்படின்னு அர்த்தம். அத போல இங்கேயும் வாலின்னு சொன்னா வாலி தவறு பண்ணவர்களுடைய ரெப்ரசன்ட் வச்சுப்போம் இந்த இடத்துல. அவரை காண்பிச்சு இத போல தவறுலாம் யாரு செய்யறாலும் அவர் இடத்துல இவர் அதி விப்ரியஹா, பிரியமில்லாதவர், ரொம்ப கடுமையா நடந்துக்க கூடியவர். வாலி அதி விப்ரியஹா. அடுத்தது என்ன சொன்னார்? அதி லலித ஸ்ரீஹி. லலிதன்னு சொன்னா விரும்பியன்னு அர்த்தம் உண்டு இந்த இடத்துல. அதாவது ராமர் இடத்துல இந்த செல்வமானது விரும்பி தானா சேர்ந்திருக்கு. அதனால அவர் எப்படி இருக்கார்? அதி லலித ஸ்ரீயா இருக்கார். இவரிடத்துல லக்ஷ்மியானது தானா சேர்ந்திருக்கு. சீதையே ஒரு லட்சுமி தானே, லட்சுமி ஸ்வரூபம் தானே, தானா விரும்பிதானே வந்திருக்கா. அதி லலித ஸ்ரீஹி ராமன். அடுத்தது ராட்சச லயாயத்தஹா அப்படின்னு சொன்னா, அதாவது பதத்தை மாத்தினதுக்கு அப்புறம் இந்த பதம் வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? லயஹான்னா ஷயஹா, நாசகான்னு அர்த்தம். இவர் என்ன வேலை பண்ண போறார் ராமன் அப்படின்னு கேட்டா, இந்த ராவணன் முதலிய ராட்சசர்களை வதம் பண்ணி சீதையை காப்பாற்ற போறார். ஏற்கனவே பல இடங்கள்ல ராட்சசர்களை வதம் பண்ணியிருக்கார். அப்போ இவர் இந்த ராட்சச கூட்டம் இருக்கா இல்லையா, அந்த கூட்டத்தை இவர் நாசம் தானே பண்றார். தயாராயிட்ட மேற்கொண்டு ராவணன் முதலிய ராட்சசர்களை கொள்றதுக்கு. ஆயத்தகா சஜ்ஜகான்னு அர்த்தம், தயாரா இருக்கார். எதுக்கு? ராட்சச லயாய, லயஹான்னா நாசகா, ராட்சசானாம் லயஹா ராட்சச லயா, இந்த ராட்சசர்களுடைய கூட்டத்தை நாசம் பண்றதுக்காக. நம்மளே இந்த பதங்கள் பார்த்துக்கலாம். சிருஷ்டி ஸ்திதி லயஹான்னு சொல்லுவோம். லயஹான்னா அந்த இடத்துல என்ன அர்த்தம்? முடிவுன்னு அர்த்தம் இல்லையா. அந்த பதம் தான் இப்போ சகாரத்தை எடுத்து லகாரத்தை வச்சா வரும். ராட்சச லயாய ஆயத்தகா, ஸ்வயம் ஆயத்தகா சஜ்ஜகா, தயாரா இருக்க. இப்படின்னு எந்த பதங்கள்லாம் ராவணன் சொன்னானோ அதிலே ஒரே ஒரு எழுத்தை மாத்தி மறுபடியும் ராமரை பத்தி வசத்தியா சொல்றதுக்காக சீதை பிரயோகம் செஞ்சிருக்கா. சரி, இப்போ ராவணன் தன்னை பத்தி வசத்தியா சொல்லியிருந்தான் இல்லையா, சில பதங்கள் வச்சுண்டு அதெல்லாம் வச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய மாற்றம் பண்ணினா எப்படி ராவணனை நிந்திக்கிற மாதிரி வரும், அதை நம்ம பார்க்கலாம். பாருங்க, பஷ்ய அதி விசக்ஷணஹா அஸ்மி அப்படின்னு சொன்னான். சகாரத்தை எடுத்துட்டு லகாரத்தை வச்சா அதி விலக்ஷணஹா அஸ்மின்னு பதம் வரும். அதி விலக்ஷணஹான்னு அர்த்தம்?
சாதாரண மனுஷன் போல நான் இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்கேன். வித்தியாசம்னு சொன்னா விகாரமா இருக்கேன். பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருக்கான் இல்லையா? எல்லாருக்கும் ஒரு தலைன்னா இவருக்கு 10 தலை ராவணனுக்கு. அப்போ வித்தியாசமா தானே இருக்கும். ஒரு பயமுறுத்துற மாரி தானே இருக்கும். விலட்சணமா இருக்கு இல்லையா? நம்மளே கூட நம்ம ஏதாவது வித்தியாசமா என்ன வக்கரமா இருக்கு இது. ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி விசக்ஷணஹா அப்படிங்கிற பதத்துல லகாரத்தை வச்சா, அதி விலக்ஷணஹா அஸ்மி. நான் சாதாரணமா எல்லோரும் போல இல்ல. அப்படின்னு அர்த்தம் வருது. பஷ்ய அதி விசக்ஷணஹா அஸ்மி அப்படின்னு இதுல ஒரு அர்த்தம் வந்துருச்சு. அடுத்தது பகுதா சாபீக வீரகான்னு சொன்னா, அதுல ஒரு சக்காரம் இருக்கு இல்லையா? அத எடுத்தா என்ன எடுத்து? பகுதா ஆலாபைக வீரகான்னு வந்துரும். ஆலாபன்னா புலம்புறதுன்னு அர்த்தம். அந்த சீதை கிட்ட ராவணன் நல்ல பேர் வாங்கணும், அந்த சீதையை கவரணுங்கிறதுக்காக என்ன பண்றான்? என்னென்னவோ புலம்பின்னு இருக்கான். அவனுக்கு தெரிகிறது சீதை வந்து நம்ம பத்தி நல்ல ஒரு சீதைக்கு நம்ம பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் வரப்போறது இல்ல. நீ பேசாதே பேசாதேன்னு சொல்லிட்டே இருக்கான். மறுபடியும் மறுபடியும் பேசிண்டே இருக்கான். புலம்பிண்டே இருக்கான். பேசுறேங்கிற பேர்ல புலம்பிண்டே இருக்கான். ஆலாபகா, பிதற்றல், புலம்பல் எத்தனை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் ஒரு தடவை 2 இல்ல. பகுதா நிறைய தடவை. அப்போ அந்த சாபைக வீரஹா அப்படிங்கிறதுல லா போட்டா ஆலாபைக வீரஹா. அதாவது இவன் வந்து உண்மையா வீரம் இல்லை இவன் கிட்ட புலம்பம் தான் இருக்கு. வீரம் இல்லாதவன் தானே பேசிண்டே இருப்பான். அந்த அர்த்தம் வந்துட்டு பாருங்க. பகுதா ஆலாபைக வீரஹா லப்த ஸ்ரீ பிரச்சயஹான்னு சொன்னான். அந்த பிரச்சயஹால சாவ எடுத்துட்டோம்னா பிரளயஹான்னு வந்துடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவ்வளவு நாள் இவன் கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருந்தது. நல்ல புகழ் இருந்தது. இப்போ புகழும் ஒரு ஐஸ்வர்யம். இப்போ என்ன அடுத்து தவறு பண்ணியிருக்கான். இதனால என்ன ஆக போறது? இவனுடைய உயிர் போக போறது, இவனுடைய ராஜ்யம் போக போறது, இவனுடைய புகழ் போக போறது. அதாவது மொத்தத்துல இவன் கிட்ட இருந்து இந்த ஸ்ரீ ஐஸ்வர்யம் அது போக போறது. அதாவது நாசத்தை அடைய போறது. பிரளயத்துக்கு பொருளாக ஆக போகிறது. இவனுடைய இந்த தனம் இருக்கே செல்வம். செல்வம்னா காசு மட்டும் இல்லை, எல்லா விதமான செல்வம். இதெல்லாம் எங்க போக போறது? பிரளயமாக போறது, நஷ்டமாக போறது. அதத்தான் சொல்றான். லப்த ஸ்ரீ பிரளயஹா. இந்த தவறு பண்ணதுனால இதெல்லாம் நடக்க போறது. அப்போ இவன் கிட்ட இருக்கக்கூடியதான அந்த ஐஸ்வர்யம் லப்த பிரளயா அப்படியாக போறது. அதாவது நாசமாக போறது. அப்பேற்பட்ட நாசமாக போகின்றதான செல்வத்தை கொண்டவனாக இப்போ இவன் ராவணன் இருக்கிறான். இப்படி ராவணன் சொன்ன சொற்கள்லயே ஒரு எழுத்தை எடுத்து அதனுடைய ஸ்தானத்துல வேற ஒரு எழுத்தை சேர்த்தா அந்த ராவணன் சொன்ன அர்த்தத்துக்கு விபரீதமான அர்த்தங்கள் கிடைக்கும். இப்படி 19வது ஸ்லோகம் இருக்கு.